வயதானவர்களுக்கு, நோயாளிகளுக்கு, மன நோயாளிகளுக்கெல்லாம் நம்மளை மாதிரி சாதாரணமான வேளா வேலைக்கு சாப்பிட்றது, வேளா வேலைக்கு தூங்கிறது, வேளா வேலைக்கு வேலைகளை செஞ்சுக்கிறதெல்லாம் கஷ்டமானதாக இருக்கும். ஏன்னா அவளோட நரம்புகளும் அவளுடைய உடம்புகளும் அதுக்கு இடம் கொடுக்காது. அதுதான் அவள் வேணும்னு படுத்தலை, வேணும்னு நம்மளெல்லாம் இம்சை பண்ணலை. ஆனால் அவளால் முடியலை. நாம் என்ன பண்ணணும்னா நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை கரெக்டாக வச்சுண்டு அவள் சாப்பிட்ட வேலை, அவள் சாப்பிடாத வேலை, அவள் தூங்கின வேலை, அவள் தூங்காத வேலை, அவளுக்கு ஜெரிச்ச வேலை, அவளுக்கு ஜெரிக்காமல் பேதியாச்சு இல்லை வாமிட் ஆச்சுன்னா அந்த எல்லாத்தையும் நம்மளோட குறிப்பில் வச்சுண்டு அதுக்கேற்ற மாதிரியே அவர்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும். ஒன்றுமே கொடுக்காம விட்டாலும் அவளும் மனுஷாதான். வயசாகி போயிட்டாலும் நாக்கு மூக்கெல்லாம் செத்து போகாது. மனநோயாளியாக இருந்தாலும் அதை சாப்பிடணும்னு ஆசையெல்லாம் இல்லாமல் இருக்காது. இது உடம்புக்கே ஆகாது, சாப்பிடவே கூடாது, செத்துப்பிடுவா அப்படின்னு சொன்னால் கூட அந்த உணவு தான் வேணுன்ற அளவுக்கு அவளுக்கு ஆர்வம் வரும். அதனால் அவளுக்கு பிடிச்ச உணவையும் ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு தினம் கொஞ்சம் போலையாது அவளுக்கு கொடுக்கணும். இப்போ வயசானவர்களை பார்த்துக்கிறது சின்ன குழந்தைகளை பார்த்துக்கிற மாதிரி தான். சின்ன குழந்தை ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுப்படி அதை பிடிக்கிறது. அதுக்கு கோல்டு இல்லாத அன்றைக்கி ஒரு நாளைக்கு அதுக்கு வாங்கி கொடுக்குறோம். அதுக்கு வாங்கி கொடுத்தா சளி பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்துட்டு மேலேயே சூடாக ஒரு டம்ளர் வாம் வாட்டரை கொடுக்குறோம். அப்புறம் எதனா அச்சுக்கு பிடிச்சிக்குன்னு தானே சரின்னு ஒரு மிளகுகளுக்க போட்டு ஒரு டீயை போட்டு இந்த டீயை குடி அப்படின்னு அந்த டீயில் மிளகை போட்டு கொடுக்குறோம். அதுக்கு தெரியாது, அது காரமாக இருக்குது டீ அப்படிங்க ஒரு ரூபா சாப்பிட்டு போகிறோம் அப்படின்றோம். ஏன் பண்ணுறோம் நம்ம அப்படி? குழந்தை சளி பிடிக்கக்கூடாதுன்னு பார்த்துக்குறோம் இல்லையா? அதே போல் தான் வயசானவர்களையும் மனநலம் குன்றினவர்களையும் அப்புறம் நோயாளிகளையும் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது மகா புண்ணியம். அந்த புண்ணியத்துக்கு நிகர் எதுவுமே இல்லை. அவளுக்கு தான் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடந்துக்க மாட்டோம். இருந்தாலும் நமக்கு முடியல, நமக்கு தள்ளலை, நம்ம உடம்பே கஷ்டப்படுத்திட்டு இருந்தது, நம்ம அப்படியே அவளை பார்த்துப்போம். அப்போ நம்ம உடம்பை நல்ல ஆரோக்கியத்தில் வச்சுட்டு அவளுடைய உடம்பு ஆரோக்கியத்துக்கு நம்ம பாடுபடணும். அப்படி பண்ணால் அவளும் நன்னா தெம்பாக நன்னா மகிழ்ச்சியாக நன்னா இருக்க ஆரம்பிச்சிடுவாள். அதே நேரத்தில் அவளுக்கு வேலைக்கு சாப்பிட்றது, வேலைக்கு தூங்குறது, வேலைக்கு வேலைகளை வேகமாக செஞ்சுன்னு நம்மளோட ஓடி வருதுங்கிறது அவளுக்கு கஷ்டம் அப்படிங்கிறத நாம் உணர்ந்துக்கணும். நம்மளை எல்லாருமே உணர்ந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் என்கிட்ட கேட்குற 2 பேர் இந்த மாதிரி அம்மா வச்சுன்னு கஷ்டமாக இருக்குது, அப்பா வச்சுன்னு கஷ்டமாக இருக்குன்னா அது அப்பா வச்சுக்கிறதுலாம் நிஜமாக கஷ்டம்தான். பட் ஆனால் அவள் நம்மளை வளர்த்து ஆளாக்கினுவா இல்லையா? அவள் இருக்கும் வரைக்கும் அவளை நம்மளால் முடிஞ்ச அளவு கேர் எடுத்து. ஆனால் இந்த அவசரமான யுகத்துலேயும் நிறைய பேர்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டிகளை கூட வச்சு நல்லா பராமரிச்சுட்டு இருக்கா அந்த உலகத்தில். அதனால்தான் மழை பெஞ்சின்னு இருக்குது. அவளுக்கெல்லாம் என்னோடய வாழ்த்துக்கள். சில பேருக்கு தெரியலை, அதனால பாவம் நம்மளோட அவளும் சாப்பிட்டா தூங்கிட்டா நமக்கு சரியாயிடுமேன்னு நினைக்கிறா இல்லையா? அப்படி வராது. அந்த இடத்த கொஞ்சம் நம்ம பார்க்கலாமா?